குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். அமைதி இழந்த வங்கதேசம், தஞ்சமடைந்த ஹசீனாவுடன் அஜித் தோவல் சந்திப்பு. மாணவர்கள் போராட்டம் காரணமாக வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இராணுவ விமானத்தில் நாட்டை விட்டு வெளியேறினார். டெல்லி அருகே காசியாபாத்தில் உள்ள விமானப்படைக்கு சொந்தமான விமான தளத்தில் அவரது விமானம் தரையிறங்கியது. அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளதாக செய்திகள் பரவின. ஆனால் டெல்லியிலிருந்து இங்கிலாந்து செல்ல அவர் திட்டமிட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. காசியாபாத்தில் இராணுவத்தினரின் பாதுகாப்பில் உள்ள ஷேக் ஹசீனாவை பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடியை சந்தித்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கதேச நிலவரம் குறித்து தகவல்களை பிரதமருக்கு எடுத்துரைத்தார். எதிர்க்கட்சி தலைவரான ராகுலிடமும் ஜெய்சங்கர் கலந்து பேசினார். வங்கதேசம் இந்திய எல்லைப் பகுதி முழுவதும் இந்திய இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு கண்காணித்து வருகின்றனர். தற்போது வங்கதேச நாட்டின் நிர்வாகம் இராணுவ தளபதி வாக்கர் கைக்கு வந்துள்ள நிலையில் அமைதியை நிலைநாட்ட அவர் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளார். பேன் விவரம் இல்லாமல் செந்தில் அக்கவுண்டில் குவிந்த பணம். இடி ஷாக் தகவல். கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 67 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14 அமலாக்கத்துறை கைது செய்தது. வழக்கில் ஜாமீன் கேட்ட அவரது மனுக்கள் சென்னை செஷன்ஸ் கோர்ட் ஹைகோர்ட்டில் தள்ளுபடியானது. இதில் சென்னை ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை வக்கீல் ஜோஹப் ஹொசைன் கூறியதாவது: செந்தில் பாலாஜி வீட்டிலிருந்து ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சில ஆவணங்கள் கண்டக்டர் வேலைக்காக 14 கோடி வரை வசூலித்ததை காட்டுகின்றன. ஒவ்வொரு பணியிடமும் விற்கப்பட்டுள்ளது. சில ஆவணங்களில் அமைச்சர் என்பதை ஏஆர், கண்டக்டர் என்பதை சிஆர் என மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளனர். தேர்தல் பிரமாண பத்திரத்தில் செந்தில் கூறியுள்ள மொத்த விவசாய வருமானத்துக்கும் இப்போது அவர் வருமான வரித்துறையிடம் காண்பித்த வருமானத்துக்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது. பான் நம்பர், முகவரி உட்பட எந்த விவரமும் இன்றி லட்சக்கணக்கான ரூபாய் செந்தில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளன. வங்கி சலானிலும் எந்த விவரமும் இல்லை. கண்டக்டர் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யும் வாரியத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என செந்தில் தரப்பில் கூறப்பட்டாலும் இது தொடர்பாக அவருக்கு முறையாக மெயில்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்றார். தொடர்ந்து வழக்கை ஒத்திவைக்கவும் அனுமதி கோரினார். இதற்கு நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. 22 தமிழக மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படை நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மகாராஜா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 10 மீனவர்களும் மற்றொரு படகில் 12 மீனவர்களும் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். நெடுந்தீவு கடல் பகுதியில் 22 பேரும் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 22 பேரையும் கைது செய்தனர். 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்கின்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 அணைகளை தூர்வார ரூபாய் 3.63 கோடி ஒதுக்கீடு. நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வைகை, பேச்சிப்பாறை, அமராவதி, மேட்டூர் அணைகளை தூர்வார அரசாணை வெளியிடப்பட்டு முதற்கட்ட செலவுகளுக்காக ரூபாய் 3.63 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன விவசாய சங்க பிரதிநிதிகள் சார்பில் வைகை அணை உட்பட பல்வேறு அணைகளில் படிந்துள்ள மண்டல் மண்ணை தூர்வாரி நீர்த்தேக்கம் கொள்ளளவை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. 2022 ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கான திட்டப்படி மேட்டூர், அமராவதி, வைகை, பேச்சிப்பாறை மற்றும் 4 அணைகளை தூர்வார ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இதன்படி திட்ட வடிவமைப்புக்கான தலைமை பொறியாளர், நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் தலைமையில் மறுதிட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. வைகை, பேச்சிப்பாறை, அமராவதி, மேட்டூர் அணை ஆகிய 4 அணைகளையும் தூர்வாருவதற்கான செலவு ரூபாய் 15.55 கோடியாக திட்ட வடிவமைப்பு தலைமை பொறியாளரால் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த அரசாணைகளை தூர்வாருவதற்கான ஆவண செலவு, ஆலோசனை செலவுகளுக்காக முதற்கட்டமாக தமிழக அரசு ரூபாய் 3,62,91,000 ஒதுக்குகிறது. அணையில் படிந்துள்ள வண்டல், களிமண்ணை விவசாயிகள் இலவசமாக அள்ளுவதற்கும் மீதியுள்ளவற்றை ஒப்பந்ததாரர் மூலம் விற்பதற்கும் ஏற்பாடு செய்யப்படும்.
மதுரை, கோவை, திருச்சி தலைமை பொறியாளர்கள் மூலம் பிற நடவடிக்கைகளை தொடரவும், கனிமங்களை விற்பனை செய்யும் போது அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு, முதுநிலை நீட் தேர்வர்கள் நிம்மதி. நாடு முழுதும் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை நீட் மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இதற்கான நீட் தேர்வை தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடத்தவுள்ளது. தமிழகத்தில் இருந்து 25,000 பேர் உட்பட நாடு முழுதும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வெழுத உள்ளனர். இந்நிலையில் தமிழக தேர்வர்களுக்கு அவர்கள் கேட்டிருந்த 4 விருப்ப தேர்வு மையங்களை ஒதுக்காமல் 750 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திரா, கர்நாடகா, கேரள மாநிலங்களில் மையம் ஒதுக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியது. திண்டுக்கல் MP சச்சிதானந்தம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவை சந்தித்து தேர்வர்களுக்கு அந்தந்த மாநிலத்திலேயே மையங்களை ஒதுக்க கோரிக்கை வைத்தார். அதைத் தொடர்ந்து 75% மேற்பட்டவர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வு மையங்களை தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் மறு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த தகவல் இமெயில் மூலம் தேர்வர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. போக்சோ விழிப்புணர்வு வீடியோ பள்ளிகளில் ஒளிபரப்ப உத்தரவு. நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை குறைக்க போக்சோ உள்ளிட்ட சிறப்பு சட்டங்கள் அமலில் உள்ளன. இவை குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் பல குற்றங்கள் புகார்களாக பதிவு செய்யப்படுவதில்லை. இந்நிலையில் போக்சோ சட்டப்பிரிவுகள் குறித்து தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு கமிஷன் விழிப்புணர்வு வீடியோக்களை தயாரித்து யூடியூபில் வெளியிட்டுள்ளது. போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றங்களாக கருதப்படும் செயல்பாடுகள் குறித்தும், புகார் அளிக்க வேண்டிய முறைகள், அதில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்தும் அனிமேஷன் அடிப்படையில் வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்களை அனைத்து பள்ளிகளிலும் மன்ற செயல்பாட்டுக்கான நேரத்தில் மாணவ மாணவியருக்கு காண்பிக்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி 16 வீடியோக்களின் லிங்க் பள்ளிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அவற்றை ஆகஸ்ட் 10க்குள் மாணவர்களுக்கு ஒளிபரப்பவும் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்யவும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்து மதம் பற்றி விமர்சனம், ரஞ்சித் மீது போலீசில் புகார். இந்து மதம் குறித்து அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட இயக்குனர் ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பாரத் ஹிந்து முன்னணி வடசென்னை மாவட்ட தலைவர் யுவராஜ் புகார் அளித்தார். இயக்குனர் ரஞ்சித் தனியார் யூடியூப் பேட்டியில், நான் படித்த பள்ளியின் எதிரில் ஒரு நந்தி இருக்கும், அந்த கல் மீது ஏறினால் வானத்து மேல் பறந்து விடலாம் என கூறுவார். அதன் மேல் ஏறி நின்று பார்த்தேன். வானத்தில் பறக்கிறேனோ இல்லையோ முயற்சி செய்வேன். புத்தகம் மீது ஏறி நின்றால் படிப்பு வராது என்று கூறுவர். நான் வேண்டுமென்றே ஏறி உட்கார்ந்து பார்ப்பேன். சின்ன வயதில் அதையெல்லாம் செய்திருக்கிறேன். அதே போல சாமி கல் 3 நட்டு வச்சிருப்பாங்க, அது மேலே ஏறி நின்று இருக்கேன் என பேசிய வீடியோவை பார்த்து அதிர்ந்தேன். உலகம் முழுதும் உள்ள இந்துக்கள் நந்தி வடிவில் உள்ள ஈசனை வணங்கும் பக்தர்களை இழிவுபடுத்தும் விதமாக உள்ளது. படிப்பிற்கு தாயாக விளங்கும் சரஸ்வதி தேவியை ஆண்டுதோறும் விஜயதசமி அன்று புத்தகங்களை வைத்து மக்கள் வணங்குகின்றனர். கிராமங்களில் முனீஸ்வரன், பெண் தெய்வங்களை குலசாமியாக 3 கல் வைத்து வணங்குகின்றனர். இதை இழிவுபடுத்தும் விதமாக இயக்குனர் ரஞ்சித் கேவலப்படுத்தி பேசி இந்துக்கள் மனதில் ரணத்தை ஏற்படுத்தியுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து மத வெறுப்பு வீடியோவை யூடியூபில் இருந்து நீக்க வேண்டும் என அந்த புகாரில் யுவராஜ் கூறியுள்ளார்.